மாற்றம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படியே இருக்குது. என்ன வானோ பஸ்ஸோ ஊர்ல ஒரு சிறந்த அழகன். இந்த உடம்பு வச்சுக்கிறதுல செலவில்லை. என்ன யூனிவர்சிட்டி போற பிள்ளைகளுக்கு ஒரு ஷோவும் செலவழியாம காணொலியில் வேற ஒன்று நீங்க அது அப்பப்பா தம்பியார், அப்பம்மா தம்பியார். வடையும் குடிக்கணும், பாயாசம் குடிக்கணும், இந்த சர்பத்து குடிக்கணும். கடலில் குளிக்க வேண்டும். ஊரெல்லாம் பெரிய பெரிய மாட்டாங்க. பிரசித்தி வாய்ந்த பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார். இதில் ஓரளவுக்கு சங்கு வாத்தியம் தெரிந்த நான். அது வேற இது வேற. நாளைக்கு அப்புறம் எங்களுடைய ஆக்களை பார்க்கறது சந்தோஷமா இருக்குது. எங்களோட புலம்பெயர் மக்கள் சமூகம் அளித்தது இந்த ஒரு சிறப்பான விஷயம். 300 வருடங்களுக்கு மேல பழமையான ஒரு ஆலயம். என்ன நடந்தது? வணக்கம் உறவுகளே, எல்லாரும் நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்களும் நல்ல சோமா இருக்கிறீங்க நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நாங்கள் எங்களோட ஊரில் இருக்கிற சாந்த பிள்ளையார் ஆலய தேர் உற்சவத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேட்டு திருவிழா போட்டிருப்பேன், சப்பர திருவிழா போட்டிருப்பேன். உண்மையாக சிறப்பாக நடைபெற்றிருந்தது. போன முறை நான் தேர் உற்சவம் போட்டிருந்தோம், அப்போ யானை வந்திருந்தது. இந்த முறை என்ன மாதிரி தேர் உற்சவம் நடக்க போகணும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். யாராவது சேனல் புதுசாக வந்து நீங்கள் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தருவாங்க. அப்போ நாங்கள் காணொலிக்குள்ள போவோம், என்ன மாதிரி இன்றைக்கு தேர் உற்சவம் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க. சாந்தி நிலையத்தில் சர்பத் வழங்கி கொண்டிருக்கணும். தேர்மூட்டியில் பிள்ளையார் ஏறி கொண்டிருக்கிறார். பக்தர்கள் எல்லாரும் பிள்ளையாரை தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கணும். பக்தர்கள் எல்லாருமே தேங்காய் உடைக்கிறதுக்காண்டி ரெடி ஆகி கொண்டிருக்கணும். இதில் பார்த்தா தெரியும் பாருங்க. என்ன என்ன நடந்தது? என்ன நடந்தது? நேற்று வேட்டு திருவிழா சாமி தோலை கொடுத்து சாமி பாப்பீங்களா? வேட்டையில பட்ட அம்பு தான் இது. சரி, போயிட்டு வாங்க, சந்திப்போம். வணக்கம். இந்த கதை இன்றைக்கு அண்டை வேல்முருகா, அண்டை வேல்முருகா பக்கத்துல எவ்வளோ இப்படி வச்சுட்டு
திருவாரூர். பிள்ளையார் பார்க்கவா? பிள்ளையார் தீர்த்தம் அடுத்த நாள். நாளைக்கு தீர்த்தம், பிள்ளையார் தீர்த்தம். அப்ப இன்றைக்கு வேல்முருகாசன மாதிரி பிள்ளையாருக்கு அரோரா சொல்லல. பிள்ளையாருக்கு அரோரா. விநாயகர் பெருமானுடைய இன்றைய ரதோற்சவமானது இன்னும் சில நிமிடங்களிலே ரதோற்சவமானது திருவீதியை உலாவர இருக்கின்றது. அடியவர்கள் அனைவர்களும் தேங்காய் உடைப்பதற்கும் எம்பெருமானுடைய சித்திரதத்தை இழுப்பதற்கும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். எம்பெருமானுடைய இந்த தேர் உற்சவத்தை தமிழ் புரோ அவர்கள் என்ன அனைவரும் பார்க்க வேண்டும் என்று ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் மற்றும் இந்த கிராம மக்கள் அனைவருக்கும் எம்பெருமானுடைய நல்லருள் எப்பவும் துணையாக இருக்க வேண்டும் என்றும் இவரான சேவைகள் இன்னும் செய்ய வேண்டும் என்றும் தமிழ் புரோவை கேட்டுக்கொள்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சுட்டேன் பாருங்க, உடைச்சு கொண்டிருக்கணும். எல்லா அடியார்களும் சிறப்பாக தேங்காய் உடைச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த தேங்காய் உடைக்கிறதுலையும் பயங்கர சந்தோஷம். இனி இதில் அடிச்சிருக்க எல்லா தேங்காயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லாமாசரில் அள்ளிக்கொண்டு போய் லாமாசரில் ஒரு வடி ஒன்று வந்திருக்குது. அந்த வடியெல்லாம் அள்ளிக்கொண்டு போயிடும் பாருங்க. உடனே எல்லா பக்தர்களும் அள்ளிக்கொண்டிருக்கிறோம். சாந்த சித்தி விநாயகர் ஆலயத்தின் தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சித்தி விநாயகரின் அருள் எல்லா மக்களையும் வந்தருள வேண்டும் என்று விநாயகரை வேண்டி நிற்கின்றேன். மிகவும் சிறப்பாக நடந்த முடிய எனது வாழ்வு. சாந்த பிள்ளையார் கோவில் வந்து 300 வருடங்களுக்கு மேலே பழமையான ஒரு ஆலயம். நிறைய அற்புதங்களை மக்களை நேரில் காண்ற மாதிரியான நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார் பிள்ளையார். அதோட இப்போ கடந்த 2016 முதல் மகோத்சவம் ஆரம்பித்து 8வது மகோத்சவம் நடந்து கொண்டிருக்கு, சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு நிறைய நாடுகள் இருந்து புலம்பெயர் மக்கள் சமூகம் அளித்தது இன்னும் ஒரு மிக சிறப்பான விஷயம். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாக்கு வந்துடுவோம். டென்மார்க்ல இருந்து யூரோப்பு, அமெரிக்கா, கனடா எல்லா நாட்டிலையும் இருந்து கலந்து கொள்வார். இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே, அதாவது புலம்பெயர்ந்து போன மக்கள் திருப்பி வந்து சந்திக்க ஒரு சந்தோஷம். கட்டாயம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் தான் நாங்கள் மக்களை சந்திச்சு உறவுகளை நட்புகளை சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மகோத்சவ காலங்கள் எல்லா ஊர்களிலுமே இருக்குது. அதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் அந்த சிறப்பு இருக்குது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. கண்ண காலத்துக்கு பாக்குறேன். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 2 வருஷம். என்ன இந்த கூட்டம் எப்படி இருக்கு? மக்கள் கூட்டம் நிறைய நாளைக்கு அப்புறம் எங்கடைய ஆக்களை பார்க்கறது சந்தோஷமா இருக்குது. எங்கட ஊர்ல இப்ப தேங்காய் உடைச்சத நல்லா இருந்தது, சந்தோஷமா இருக்குது. இப்ப அண்ணாண்ட வீடியோ பாக்குறாங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது மாற்றங்கள்? மாற்றம் என்ன ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படியே இருக்குது. எங்கட ஊர் 2 வரைக்கும் அது ஒரு தனி சந்தோஷம். அது சந்தோஷம் தான். அது வருஷத்துல ஒருக்கா தானே வர திருவிழாக்களும். புலம்பெயர் உறவுகள் ஒவ்வொரு ஊர்ல இருந்துட்டு எல்லாருமே எங்கட ஊருக்கு வந்து சொந்த ஊர்ல சந்தோஷமா வேண்ட உறவுகளை புதுப்பிக்கிறதுக்கு இந்த தேர் திருவிழாக்கள் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஒரு நல்ல ஒன்று கூடல எங்களுக்கு தருது. சித்தி விநாயகர் சாந்தையூர் மக்களின் தேர் திருவிழா முன்னிட்டு எமது விநாயகர் ஆலய முன்றலில் தேரில் ஏறி பவனி வரும் நிகழ்வை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஊரிலும் உலகத்திலும் இருந்து எமது ஊருறவுகள் எல்லாம் வந்து சிறப்பாக கொண்டாடி வரும் இந்த நேரம் பாருங்க. தேரலுக்கு ஆரம்பிச்சுன்னா என்னால் காட்ட முடியாம போயிட்டாங்க கழிச்சுன்றதால. இல்லை பாருங்க, பிள்ளையாரப்ப வந்தோன்று இருக்கார். இப்போ முன்புலாம் நிற்கிறார். இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:24, கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு பிள்ளையார் தேரில் ஏறி இருப்பார். மடம் வச்சிருக்கணும் நூலகத்துக்கு முன்னால.
அரோகரா திருப்பி அரோகரா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க தேர் இழுக்கிறத பற்றி என்ன சொல்றீங்க சொல்லுங்க. இது ஒரு அற்புத காட்சி அல்லவா? அவர் நல்லா கதைப்பார். தக்காளி தான் தெரியாது. நல்ல உண்மையா கதைப்பார். மௌன விரதமா? கேரளுக்கு பக்தர்கள் எல்லாருக்குமே சோடா வழங்கி கொண்டிருக்கணும். சோடா தண்ணி போத்தல் எல்லாமே வழங்கி கொண்டிருக்கணும். இருந்துட்டு பார்த்தீங்க என்ன எல்லாம் போய் இப்போ உங்களுக்கு வெளிநாடோ இலங்கையோ பிடிச்சிருக்கு? குறிப்பிட்ட காலங்களுக்கு வெளியேற முடிவுகளுக்கு வரைக்கும் மேற்கொண்டு அதை சிந்திச்சு கஷ்டப்படுறது தேவையில்லாது. ஆனால் நீங்கள் ஒரு சிறந்த பாடகர்னு கேள்விப்பட்டுறாங்க. சிறந்த பாடகர்ன்னு சரணாட சங்கீதம் கேள்வி ஞானத்தை கொண்டு ஒரு அளவுக்கு இப்போ ஓகே தங்கச்சியா என்ன நான் அண்ணா ஒரு பாட்டு பாட சொல்லலான்னு பார்த்தா நீங்க வந்து இடையில குழப்பறீங்க போல. எனக்கு நல்லா பாட்டு படிப்பார் அண்ணா. அப்ப எந்த நாடு நீங்க? இல்ல எந்த நாடு, எந்த நாட்டுல இருந்து வந்தீங்க? டென்மார்க். சரி சரி. அவ ஒளிச்சு நிக்கிறா வெக்கப்படினா. தேரல் தோண்டு வயல் கரைக்கு பக்கத்தில் போயிட்டு நம்ம பாருங்க. அதனால வயல் கரை தான் எங்கால் பக்கம். வாங்க போயிட்டு. ஞாபகம் இருக்கு எனக்கு. வடிவா ஞாபகம் இருக்கு. என்ன பிலாப்பழத்தின் பெரிய மாண்டை போட்டுடுவோம். அது போன முறை யானை வந்தது. இந்த முறை பூனை வந்துருக்கு. அஞ்சாறு எறும்புகள் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் அங்கால போனா அப்படியே அங்கால வயல்கரை தான் இருக்கு. இங்கால பக்கம் அங்கால வயல்கரையா? ஃபுல்லா வயல்வெளியா? வயல்வெளி தானே. வயல்வெளிக்கு ரங்க போறோம் நாங்க. தேர் ரங்காது ஆக்கள் மட்டும் என்ன மிரத்தாங்க அங்க மட்டும் போகணும் போல மாட்டியால் லிங்கோ தேர நேரே மடக்கி திருப்ப மாட்டியால் என்ன வானோ பஸ்ஸோ ஓட விட்டு எடுக்கணும். நேரே லிங்கோ கேசவா இன்னும் கொஞ்சம் தூரம் ஒழுக்க வேண்டி வரும் போல. என்னன்னு சொன்னால் தேர திருப்பவனம் மிஞ்சால் பக்கம். தேர்தல் அப்படி எங்கால் பக்கம் போகணும் போல. இந்த பக்கம் அப்படி வளவுக்கு பூந்துருந்தோம் போல எல்லாரும். வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்போ எப்படி இருக்குது தேர்? கோயிலுக்கு வந்திருக்கோம். சாந்தா பிள்ளையார்களுக்கு தேரை சிறப்பாக அழுத்த கொண்டு இருக்கிறோம். எஸ்கேல தான் ஒரு சவுண்டும் வர நினைக்கிறேன். சரி, ட்ராவல் வேர்ல்டில் சவுண்டு வராது. இப்போ நாங்கள் பின்வீதிக்கு தேர் எடுத்து வந்துவிட்டோம். ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டும் கஷ்டப்பட்டும் எல்லாம் தான் கலந்து எடுத்து வந்து வச்சிருக்கிறோம். நாங்கள் உங்களை சந்தித்ததில் மிகவும் டெய்லி இதில் இடமாக சந்தையில் சந்திக்கிறது தானே போய்க்கல. அது இல்லை, இப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திச்சதில் மேலும் மகிழ்ச்சி அடைகிறோம். வருஷத்தில் ஒருக்கா வர நிகழ்வு தானே. என்ன பார்க்குறவ எல்லாம் என்ன சிரித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் சந்தித்த
என்ன கதைக்கிறேன்னு தெரிய முடியல. சரி ஏதோ புது புது கேள்வியில கேளுங்க. என்ன கேள்வின்னா இப்ப உங்களுக்கு இந்த நிகழ்வு அதாவது வருஷத்துல ஒருக்கா நடக்கிறது இது சரியா ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல எப்படி இருந்த நிகழ்வு தெரியாது. நான் ஞாபகம் இல்லை. நான் சின்ன பிள்ளை. எப்படி அந்த ஃபீலிங் அதாவது இளம் பருவங்கள் அது வேற இது வேற. அது கல்யாணம் செய்ய முதல் அது தெரியும் தானே. சாமி இழுக்கிறத விட சாமி இழுக்கிற பக்தர் மேல பாக்குறதுல தான் எங்களோட மனசு கூடுதலா நாட்டம் போறது. பார்த்துட்டு அடிவில போதுக்காக இல்ல அது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை இல்ல. இப்ப இந்த தம்பியா இருக்கு அந்த வீடியோ எடுத்த தம்பியா இருக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை. அது எங்களுக்கு முந்தி இருந்த பிரச்சனைகள். அது சாதாரணமா நாங்க சொல்ல போனா ஒவ்வொரு வருஷமா எல்லாருக்குமே நடக்கிறது. நான் உங்களோட அண்ணாவோட நெருங்கிய நண்பர்கள் தெரியும். அவருக்கு தெரியும். வேற என்ன சொல்றது. லோன் வாங்க அடைப்புங்க. இவர் எங்கடா ஊர்ல ஒரு சிறந்த அழகன். இவருக்கு இப்ப இருக்கு அந்த பிரச்சனை. நான் கதைச்ச பிரச்சனை இவருக்கு இப்ப இருக்கு. அப்படி எல்லாம் இல்லை ப்ரோ. சொல்லுங்க நீங்க தமிழ் ரோஸை பற்றி 2 வார்த்தைகள் அடிச்சு உருட்டி விடுங்க கொஞ்சம். நான் எந்த நாளும் ஊட்டி கொண்டு தானே இருக்கு. உங்க 2 பேரும் எந்த நாளும் தானே ஊக்கிட்டு வந்துருக்கோம். ஊக்குவிக்க சொல்ல உருட்ட சொன்னா கொஞ்சம் உருட்டுறது வேற ஊக்குவிக்கிறது. உருட்டுறா என்ன உருட்டுறா சொல்லுங்க. கொஞ்சம் பெருமை நீங்க ஒரு டேலண்டான போய். உண்மையாவே வேற ஒரு எங்களோட ஒரு சிறந்த ஒரு ரசிகர் சொல்லலாம். வந்து ஒவ்வொரு முறை சொல்லுவார். இது அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இதெல்லாம் சொல்லுவார். அடிக்கிறாங்க சிறந்த சரி களைச்சி போட்டோம்னா அடுத்த வேந்து போவாங்க. சாப்பாடுல சந்திப்போம். சரியா விநாயகர் ஆலய தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. சாந்தி விநாயகனே கணேசா சாந்தம் வழி கணேசா சாந்தி உன்னை சரணடைந்து குருவே சாந்தி விநாயகனே கணேசா சாந்தம் அளிப்பவனே. எல்லாம் வல்ல சித்தி விநாயகரின் தேர் திருவிழா ஊர் ஒன்று கூடி மிகவும் சிறப்பாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அநேகமான அடியார்கள் பக்திபூர்வமாக இந்த ஆலயத்திலே பல நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு இந்த சித்தி விநாயகருக்கு சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஆலயத்திலே அன்னதான மண்டபத்திலே தாராளமான அன்னதானங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏனைய நிகழ்வெல்லாம் சகல மக்களின் ஒத்துழைப்போடும் மிகவும் திறமையாக இந்த தேர் உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை தீர்த்தோற்சவம் நடைபெறும். நாளைய மறுதினம் பூங்காவிடம் வெகு சிறப்பாக பெரும் நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகின்றோம். பூங்காவனம் நாளை மறுதினம் பூங்காவனம் அதைத்தான் சொல்லுகின்றோம். அனைவரையும் வந்து சிறப்பிக்குமாறு வேண்டுகின்றோம். நன்றி வணக்கம். உங்கள் தமிழ் ப்ரோ உங்கள் நிகழ்ச்சிகளை நாங்கள் அடிப்படை பார்ப்பது உண்டு. இன்று சாந்தை ஊரில் மிகவும் சிறப்பாக தேர்விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் ஓரளவுக்கு சங்கு வாத்தியம் தெரிந்த நான் இன்று முதன்முறையாக கலந்து கொண்டிருக்கிறேன். இது நான் பிறந்து வளர்ந்த ஊர். மிகவும் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் நிர்வாகத்தினருக்கும் ஊர் மக்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தம்பி இந்த வீடியோவை உங்களுக்கு அன்பளிப்பு செய்கின்ற அந்த தம்பிக்கும் மிகவும் நன்றியும் வணக்கம். ஓகே. எம்பெருமான் அடியார்களே, இன்று எங்கள் சாந்தை சித்தி விநாயகர் ஆலய தேர் திருவிழா பிரசித்தி வாய்ந்த பிள்ளையார், பெருமை வாய்ந்த பிள்ளையார், பழமை வாய்ந்த பிள்ளையார், விக்கிரங்களை தீர்க்கும் விக்கினேஸ்வரன் எம்பெருமான் பல அற்புதங்களை புரிந்துள்ளார். புலம்பெயர் வாழ் அடியார்களும் ஊர் கிராமத்து அடியார்களும் தங்கள் திருப்பணி மூலம் எம்பெருமானின் விழாக்களை மிகவும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். எல்லோருக்கும் நன்றிகள். எம்பெருமான் 12 நாட்கள் திருவிழாக்களும், அதைவிட ஆவணி சதுர்த்தி, சித்திரவட பிறப்பு, பிள்ளையார் கதை போன்ற விழாக்கள் ஒவ்வொரு நாளும் நித்திய பூஜையும் இடம்பெறுகின்றது. எங்கள் ஊரை பொறுத்தவரையிலே எம்பெருமான் எங்கள் குலதெய்வம். எங்கள் குலதெய்வத்தின் உதவியால் நாங்கள் எல்லோரும் நன்றாக உள்ளோம்.
எல்லாரும் நலமடைய வேண்டும் என எம்பெருமானை வேண்டி வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். தெரியும், இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. தேரை திருப்புறன்றது சுலபமான வேலை இல்லை. எனக்கு மயிலோ தர மாட்டீங்களோ? எனக்கு மயிலோ இல்லையோ? வேண்டி கொண்டு வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்பத் வளர்க்கணும். இப்போ மயிலை கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. எங்கால மயிலோ சர்பத்னு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கணும். மைக்க பக்கத்தில் வச்சுக்காதீங்க. என்ன கதைக்கிற சொந்த எத்தனை இதில் போனது ஜெர்மனுக்கு? நான் ஜெர்மனுக்கு போய் ஒரு வயசு வயதில் போனா இப்போ 25 வேலை திருப்பி வந்து இப்போ 10-15 வருஷமா என்ன 15 வரையுமா? அதோ ஊர் மாறி இருக்கா இல்லாட்டி அப்படியே இருக்கா? ஊர் மாறிட்டா இல்ல அப்படியே இருக்கா? ஊர் மாறிட்டா ஊரெல்லாம் பெரிய பெரிய மாட்டாங்க. ஆனால் ரோட்டெல்லாம் தெரியுதா? நான் வீடுகள் எல்லாம் பெரிய மேல்மாடி வீடுகள் வந்து எல்லாரும் மறந்துட்டீங்க. உங்களை மாதிரி தான் நான் ஸ்டோரி எல்லாம் வேணா தெரியும். ரோட்டெல்லாம் தெரியுது. ஸ்டோரி பார்த்தனா நான் எங்க வரேன் எதிர்பார்க்கிறேன். ஸ்டோரி பார்த்து பாஸ்போர்ட் ஒரு சர்ப்ரைஸா வந்தேன் நான். எல்லாரும் பார்ப்போம். சரியா, ஓகே, நன்றி. இன்னும் கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையாரப்பா இருப்பிடத்தை அடைஞ்சிருவார். கிட்டத்தட்ட முன்பாத்தலுக்கு வந்துட்டார். இல்லை பாருங்க, பக்தர் எல்லாருமே சந்தோஷத்தில் இப்போ எடுத்து கொண்டிருக்கணும். எப்படி இருக்கு தேர்? இருக்கிறான். தேர் எப்படி இருக்கு? தேர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன இப்போ வந்துட்டார் பிள்ளையாரப்பா? என்ன சொல்றார் பிள்ளையாரப்பா? என்ன சொல்றார்? பிள்ளையார வடிவா இருக்கு. வடிவா இருக்காரு. அப்ப எத்தனை வருஷத்துக்கு வந்திருக்கீங்க? எத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கீங்க? எத்தனை வருஷத்துக்கு? 36 வருஷம் பிறகு வந்திருக்கேன். 36 வருஷம். அப்ப அதுக்கு இடையில ஒருக்காவும் வரையில? வரவே இல்லை. ஒரு பிரச்சனை வந்தது. இப்ப ஓகே தான். இல்ல இவ்வளவு காலம் வராதுக்கான காரணம் என்ன? ஒரு பிரச்சனை வருத்தாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை வரும். இப்ப எல்லாம் ஓகே. ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா? ஏதாவது மாற்றங்கள் ஊர்ல? சரியான மாற்றங்கள் இருக்கு. கணக்கு மாற்றங்கள் என்ன? முந்தி உள்ள மாற்றங்கள் இப்ப 100% மாற்றங்கள் இருக்கு. 100% எங்க இருந்து வந்திருக்கீங்க? இது வந்து தங்கச்சியில கோயிலாரு அவையில கோயிலாரு வர பிறகு நானே பயணம் கோயிலை பார்த்துட்டு இப்போ தீர்த்தத்து வாரதா? இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கணும். ஓ, இதெல்லாம் எல்லாரும் ஒன்று ஊர் இடம் தானே. எங்கிட்ட ஜெர்மனியில் வந்து ஒவ்வொரு மனத்துக்கும் போகணும் கோயிலுக்கும். இதெண்டா பரவாயில்லை. இதெல்லாம் கிட்டத்தட்ட கோடி இல்லை அடங்கள். இப்போ தேர்வாக்கோட ஆசைப்பட்டா தேர்வாத்தாச்சு. பிள்ளையார் தீர்த்தம் ஆரம்பம். பிள்ளையாருக்கு அரோரா ஆரதி. அப்ப நாளைக்கு பிள்ளையார் தீர்த்தத்துக்கு போய் என்ன போறீங்க தம்பி? கடலில் குளிக்க வேண்டும். பேந்து சுவாமி கடல் டிராக்டரில் போக ஆரம்பம். பேந்து நாளண்டைக்கு பூங்காவனம். பூங்காவனம் அந்த பிள்ளையாரப்பா அரோரா தொழில் வந்துட்டார் தேர்ல. அரோரா வெற்றிகரமாக பிள்ளையாரப்பா இருப்பிடத்தை வந்து அடைஞ்சிட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பச்சை சாத்திரை நிகழ்வுகள் நடக்கும். அதுக்கு மேலே அந்த அர்ச்சனை எல்லாம் செய்வேன் எல்லாரும் வந்து. வணக்கம். எல்லா தேருக்கும் நீங்க ஒழுங்கா வாரீங்களே, அவ்வளவு கடவுள் வந்தாங்க. ஏன்டா இல்ல தேரண்டா உங்கள்ட்ட தான் வரணும். கடைசி எண்டிங் கூட அதான் இருக்கணும். நீ எண்டிங் வந்துட்டு என்ன போட்டு 2 ஆகுற வேலையிலே நிக்கிற. என்ன சார் மேக்கப் கதைங்க நீ ஒரு சில வார்த்தைகள். இந்த முறை உங்க கருத்துல சொன்னீங்க. என்னங்க வந்துட்டேன் வாங்க. வளைஞ்சு நான் பிடிச்சு விடு வா. இந்த இவர் தான் கமராமேனை காட்டும். வடியா படி இல்ல வடியா படி. சரியா வா கதை பண்ணாங்க. வணக்கம். இல்ல அவங்க கதை வெக்கப்படாத கதை வெக்கப்படக்கூடாது. சரியா
நீங்களும் வாங்க வாங்க இல்ல வாங்க லோயர் என்னையா லோயர் நீங்க வைக்கப்படுறீங்க எடுக்க தொடங்கியாச்சடா அவன் வெட்டாம விட்டுருவான்ற பயம்தான். நான் வெட்டா போறேன் வட்டி போடுறேன். இப்போ நீங்க எனக்கு 2 கருத்து தரணும். நாங்கள் சாப்பாடு கொடுத்துருக்கீங்கன்னா பசிக்குது, அன்னதானம் சாப்பிடுங்க, சாப்பிட முடிச்சிட்டு நிக்கிறீங்களா இல்லாட்டி எனித்தானோ? இந்த மடத்துல சாப்பிட்டோமே, நீ அந்த மடத்துல சாப்பிட்டு சாப்பிடா. போன முறை என்னோட வந்தேன், இந்த முறை விட்டுட்டு சாப்பிட்டேன். இந்த முறை சரியான பிரச்சனை. விடியல என்ன சாப்பிடாம ஒவ்வொரு வருத்தங்களும் இந்த மடத்துல போய் 2 பேரும் சாப்பிடுறாங்க. ஆனா இந்த வருஷம் என்ன விட்டுட்டு போயிட்டேன். நீ இந்த வருஷம் தேர் இழுத்த முடிய மட்டும் பிஸியா நின்றதில்லை. நாங்க எங்க சாப்பிட்டோம். அதுக்கு தான் மாறத்தானே உனக்கு டியூட்டி பண்ணி வந்தா இல்லாம அதுக்கு அர்ப்பணிக்கத்தானே உனக்கு சாப்பாடு வேலை. வடை குடிக்கணும் போல என்ன சுட சுட வடையும் குடிக்கணும், பாயாசம் குடிக்கணும், இந்த சர்பத்து குடிக்கணும். இதில் நண்பர்கள் கிணறு நிற்கிற மாதிரி சுற்றி வளைச்சு கொண்டு நாங்கள் சதைக்கிறதுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் கூட்டம். பூனைக்குட்டி டிஷர்ட் தாண்டா ரன்னிங்கில் போகுது, அதை காட்டுறா. அந்த டிஷர்ட் எல்லாரும் குட்டி டிஷர்ட் தாண்டா ரன்னிங்கில் டிஷர்ட் தான் வச்சுக்கிறாங்க. என்ன உங்கள் அடுத்த என்ன முடியாது பார்க்குற இடமெல்லாம் அந்த டிஷர்ட்டாக தான் இருக்குது. ரெண்டிங்கில் ஒரு டிஷர்ட் நீங்கள் பண்ணி போடலாம் தானே. போட்டதால நான் போடுது இல்லாட்டி வேறு 1-2 பேர் போட்டால் பிரச்சனை இல்லை. செலவு இல்லைன்னு இந்த உடம்பு வச்சுக்கிறதுல செலவு இல்லைன்னு அவங்க துவாரானாக்கள் தேருக்கு சேட்டு வேண்டுன்னு 3500 ரூபாய் சேட்டை வேண்டுறாங்களே ஐயா. நீ எல்லா தேருக்கும் ஜிம்பொடியெல்லாம் காட்டிக்கொண்டு இல்லை என்ன பிரச்சனை லாபம். இப்போ தேருக்கு சேட்டை கழட்டினாலும் பிரச்சனை, கலட்டாடி பிரச்சனை. கலட்டினா உடம்பை காட்டுறதுக்காண்டி கலட்டாடி ஒரு பக்கத்தால் நான் கொமெண்ட் சொல்கிறேன். இங்கே சொல்லல கொமெண்ட் சொல்கிறாங்க. கலட்டாட்டி ஒரு இதாக நீங்கள் தேருக்கு போகிறீங்க, ஒரு எங்களோட கலாச்சாரத்தோட போயிடலன்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கு ஆக்கள் உண்ட சொல்லத்தான் தெரியும். சரி அங்கே திருப்பி காட்டுவாங்க. அது சபை முடிஞ்சு போல உயர்த்தி காட்டுங்க. இந்த பெண்கள் புல்லா சாப்பிட்டுட்டு போய்கொண்டிருக்கும் காட்சியை இப்போது நீங்கள் காணலாம். அதில் எத்தனை ஆண்கள் வேணும் உங்களுக்கு பெண்கள் மட்டும் தானே தெரியும். ஃபுல்லா பெண்கள் தானே போயிடும். என்ன ஐயா இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தேருக்கு மட்டும் அன்னதானம் கொடுப்பினோம். இதெல்லாம் இன்றைக்கு போய் மத்தியான சாப்பாடு அன்னதானம் சாப்பிட போகிறேன். இது அப்பப்பாண்ட தம்பியார், இது அப்பம்மாண்ட தம்பியார். அப்பப்பாண்ட தம்பி அப்பம்மாண்ட தம்பி என்ன 2 கதை கழிச்சு விடுங்க சொல்லுங்க. எப்படி சுகமா இருக்கிறீங்களோ? ஓ நல்ல சுகம்னா. அண்ணார் சுகமா இருக்கிறாரோ? ஓ சுகமா இருக்கிறார். இடம் எங்கட சாந்த பிள்ளையார் கோயில், காளி கோயில், பாபா எல்லாம் சரி சரி. கதைக்கு வைக்கப்பட ஓட்டார் என்ன கண்ணன் என்ன 2ஆம் தரம் வந்திருக்கிறீங்களா? திருப்பி பசிக்குதாமா? துணைக்கு வந்திருக்கிறீங்களா? இது சாப்பிட இது அந்த தாடியில் ஒட்டி கிடக்குது. 2வது வடை சாப்பிட்றது வந்திருக்கிறீங்க. என்ன அது அன்னதானம் சாப்பிட்றது இல்லை, வைக்கப்படக்கூடாது. இல்லை இல்லை நீங்கள் எங்களோட வீடியோவில் என்ன கிளவானி வாங்குவேன். இல்லை நீங்கள் வாங்க வந்து கதைங்க. நீங்களும் வாங்க. இப்போ கோயில் பிள்ளையார் கோயில் தேரை பற்றி என்ன சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் ஒவ்வொரு கோயில் தேருக்கும் அதாவது எங்களோட காணொலியில் வர ஒன்று நீங்கள் நடுக வாரது நல்ல சிறப்பாக இருந்துச்சு. நல்ல சனம், நல்ல கூட்டம், நல்ல வெளிநாட்டு ஜனங்கள் எல்லாம் நிறைய கண்ணா இனிக்கிற. இங்கே தேருக்கு வாரத்துக்கு இந்தியாவில் போய் அங்கே காஞ்சிபுரம் பாட்டுகள் எடுத்துக்கொண்டு தான் பாருங்க. வாரத்துக்கு முதல்ல எல்லா தேருக்கும் ஒரு 4-5 சாரியை செட் பண்ணி கொண்டு வருது. உண்மையான கேளுங்க. காஞ்சிபுரம் பட்டு தான் கொட்டஞ்சி காஞ்சிபுரம் இருக்குதான் நெஞ்சயம். கொட்டஞ்சி இந்தியாவில் போய் ஒரிஜினலாக செய்யலாம் சொல்லி எங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்து எடுத்து கொண்டு வரீங்க. இல்லடா இப்பதான் ட்ரைனிங்ல போய் ஒரு வருஷத்துல முடிஞ்சிருமா? எல்லாம் 6 மாசம். அது அப்புறம் இவேண்ட ஒரு பெரிய ஒரு லோயர் எடுத்து மைக் வேலை செய்தோம். வேலையிலையோ கவலையா இருக்கு. வேலை இது வேலை இது வேலை வடியா இருக்கு. அதுக்கு வேலையில சாப்பாடு தெரியா இனிதான் போகணும். ஏன்னா ஸ்பெஷல் கியூ இல்லை, அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வா. அதே உங்களுக்கு ஸ்பெஷல். நீங்களும் வருத்தம் இருக்கு, உங்களுக்கு தான் வருத்தங்க. எனக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம் தம்பி. எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? நாங்கள் வசிக்கிற நாடு இலங்கை. இல்ல வசிக்கிற நாடு இப்ப இருக்கிற நாடு டென்மார்க். டென்மார்க் மிகவும் குளிர்மையான நாடு. வெயில் வராதா? வெயில் வரும் போகும். மகிழ்ச்சியான நாடு தம்பி. சந்தோஷம் இல்ல மகிழ்ச்சி.
உலகத்திலே நம்பர் 1 தம்பி. மகிழ்ச்சியான நாடு. யூனிவர்சிட்டி போற பிள்ளைகளுக்கு ஒரு ஷோவும் செலவழியாம டாக்டர் இன்ஜினியரா வரக்கூடிய நாடு. உலகத்திலே 10 செலவழியாமல் டாக்டர் இன்ஜினியரா வரக்கூடிய நாடு டென்மார்க். அப்ப மருத்துவ செலவுகள் என்ன? மருத்துவ செலவு முழுமையாக 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி செய்கிற நாடு டென்மார்க். மாடுகள் ஆடுகள் பண்டிகள் சகலதுக்கு நம்பர் 1 கேள்விப்பட்டேன் நான். உலகத்திலே 10 சார்ந்த பிள்ளையார தான் கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. காளி அம்மனிட்டு தான் கேட்கணும். அவர் வெளியில வந்து சொன்னா சரி, வெளியில வந்து பனிப்புலத்தில் சாந்தையாம்பதியில் இப்போ நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். சாந்தை சித்தி விநாயகர் ஆலயத்தை பற்றி சொல்கிறோம்டா, இந்த ஆலயம் எனக்கு தெரிஞ்ச காலத்தில் ஒரு எங்களோட கிராமத்து செட்டியாக்கள் பஞ்சாட்சர குருக்கள் நினைக்கிறேன், அவர்கிட்ட பேர் சரியாக தெரியல. அவர் தான் நாங்கள் சின்னாக்களாக இருக்க நடத்தினது. மார்கழி தோச்சல் மறக்க மாட்டேன். அதே போல் ஆவணி சதுர்த்தி பிள்ளையாட்டை மறக்க முடியாது. இன்றைக்கு தேரோடுற கோயிலை உலாவுறது எங்களுக்கு பெருமையாக்கிட. மற்றது பிள்ளையாரை பற்றி சொல்கிறேன்டா, மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பிள்ளையார், கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்குற பிள்ளையார். அது எனக்கு தெரியும். அயலுக்கு இருந்த அதை நான் கண்கூடா கண்டிருக்கேன். கன பேருக்கு நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு. சின்ன வயசுல அந்த கால் பிள்ளையாட்ட கால் தடம் பதிச்சுன்னா இங்கேயா அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா காரை இழுத்த நேரத்தில் பிள்ளையாட்ட தடம் மாதிரி ஒரு தடம் இருந்தது. ஆனால் அதை நான் வடிவாக தெரியாது. அது ஒரு சிலர் விதம் விதமாக கதைச்சவன். பிள்ளையாட்ட தடம் அதாப்பட காரை இழுத்து போட்டு ஆரம்பத்தில் போய்க்க ஒரு தரம் இல்லை. ஆனால் அந்த சீமத்து காலில் கால் தடம் ஒரு குழந்தை தடம் மாதிரி இருந்தது. அப்போ விநாயகர் வந்துன்னு சொல்லி ஒரு கதைன்னு சொல்லல, ஒரு விழாவினது. அதை அப்படியே மறைவிட்டு அதிசக்தி வாய்ந்த பிள்ளையார். அதே நேரத்தில் பக்கத்தில் காளியம்பாள். ஒரு காலத்தில் வேள்வி அதாப்பட்ட எங்களோட அம்மா கோயிலில் நடந்துட்டு கேள்விப்பட்டனாங்க, நாங்கள் பார்க்கல. ஆனால் இந்த காளியம்மனில் பெரிய வேள்வி, ஆடுகள் வெட்டி அதுகள் வெட்டி படைக்கிறதா. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் ஐயராக்கள், அதால் நான் அதை தவிர்த்தங்கால போய் கொண்டிருந்தேன். ஆனால் கண்கூட பார்த்தோம் பெரிய வேள்வி. இந்த காளியம்மன் அதே போல் அங்கே அம்மா காலடியில் இருக்கிற காளியம்மன் எல்லாம் பெரியதாக நடந்தது. நன்றி. இந்த நண்பன் ஆட்டோக்காரன் நண்பன் எப்படி இருக்கிறீங்க? ஹோட்டலில் வேறு எதுவும் அதுதான் வந்து நிற்கிறோம். அப்படியே கோயிலுக்கு முன்னாலே கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்களா ஓட்டத்துக்கு ஆண்டி? என்ன நாங்கள் 1000 ரூபா இது என்ன விருதாங்க லாபம் இல்லை, ஒரு 300 ரூபா தான். 300 ரூபாய்னாலும் அது காசு தானே. காசு தான், சும்மா பெரிய லாபம் நாங்கள் பார்க்குறதில்ல. சும்மா சேவை மனப்பாக்கில் செய்கிறீங்களோ? அப்படித்தான், பெருசாக நாங்கள் அதில் லாபம் பார்க்குறதில்ல. சும்மா பொழுதுபோக்காக விடுறது அங்கே கொஞ்சம் வேலைப்பா இருக்கு. நாங்கள் ஆட்டோ ஓடிக்கொண்டு திரிக்க. ஆட்டோவில் ஒரு கெத்து ஒன்று இருக்குண்ணா. ஆட்டோவில் ஒரு ரூம் ஒரு கெத்து இருக்கு. ஆட்டோ பாட்டை கேட்டுக்கொண்டு ஒரு ரூம் ஒரு கெத்து இருக்கு. அந்த ஆட்டோக்குள்ள அந்த ஒவ்வொரு கடவுளை வச்சு நல்ல வடிவ அலங்கரிச்சு வச்சுக்கிறீங்களா? பேர் கேட்ட இது எங்கே தம்பி போனீங்க? நான் வெளிநாட்டை கொண்டு வர மாட்டேன். இந்த கார்களுக்கு போட்டு கொள்ளுறான். அப்போ கேட்டவனா நீ சொல்லல, நீ மறைச்சிட்டேன். நைனாதில் வேணாங்க, சென்னையில் வேண்டான்னு சொல்கிறேன். சும்மா மறைச்சிட்டேன். என்ன தூரத்தை போ ஆட்டோ பிடிப்பீங்க. வேற என்ன சொல்லுவாங்க? திருவிழா இப்போ இன்றைக்கு தேர், நாளைக்கு தீர்த்தக்கரை. தீர்த்தக்கரைக்கு பெரிய ஓட்டங்கள் வேறு. பெரிய எப்படியும் வேறு. அதை ஒரு 800 ரூபா 700 ரூபா குறைஞ்சது. பெரிய ஓட்டங்கள் வேறு. மற்றவங்க 1000 1200 ரூபா பண்ணுவாங்க. 2 வாரம் நிற்காம நம்ம கோயில் இப்போ சாந்த பிள்ளையாரும் கொஞ்சம் இதாக போணுச்சு. என்ன போச்சு? நல்லா போச்சு தானே? உண்மையில நல்லா இப்போ சாந்த பிள்ளையார் கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவுக்கு சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, ஒருக்கா தான் கொடி ஏறுது. திருவிழாவும் பெரியத்தில் ஒருக்கா தான். 10 நாள் 13 நாள் பரவாயில்ல, போட்டு பிடிக்கலாம் சாப்பாடு. போட்டு பிடிக்க வைக்கப்படா கதைக்கிறாங்க. நல்ல சாப்பாடாப்பா. ஒரு 3 நாள் கொத்து கொடுப்பாங்க, ஒரு நாள் இடியப்ப கொத்து கொடுப்பாங்க, ஒரு நாள் ரொட்டி கொடுக்குறாங்க. அதில் அண்டைக்கு ஒரு ஆள் யாருன்னு தெரியல, நீயும் யாருன்னு தெரியல. அண்டைக்கு புட்டு கொடுத்தா யாரோ ரப்பியான்னு சொல்லி கொண்டு வரோம். ரப்பியான்னு சொல்கிறாங்க, தெரியா புட்டு நல்ல டேஸ்டியாக இருந்தது. நல்ல பொரியல் எல்லாம் அது அந்த ரப்ப மாதிரி பொரியல் எல்லாம் மட்டும் சட்டப்பட்டு இருந்தது. மற்ற ஆட்டோ ஓட்ட வேண்டாம். காட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறா அவ்வளோ காட்டு வச்சிருக்கிறேன். நம்பர் இங்கேயும் காட்டின் எழுதி வச்சுக்கிறேன். காட்டு வச்சுருவோம், எழுதி லயாட்டு எழுதி வச்சுக்கிறாட்டா. உடனே நம்பரை கொடுக்குறேன். இங்கே ஆட்டோ ஓட்டம் இங்கே பனிப்புலத்தில் வேண்டா ஆளை காட்டிங்க கொஞ்சம். அப்போ நீ ஆளுக்கு வேற போகுது நம்பர். இப்படி ஒருத்தரம் செய்ய மாட்டாங்க. ஆளுக்கு நீ வேற போகுது கோளுகள். சரி, இளைஞ்சு இஞ்சால இருக்கிற ஒரு சாப்பாடு மரத்துக்கு வந்தாச்சு. சரி, போய் இதுலேயே அது போய் சேர்ற கொண்டு பார்ப்போம் சாப்பிட்றதுக்கு.
இல்லை பாருங்க அன்னதானம் வந்து கொண்டு இருக்குது. முதலாவதாக சோறு. வரும் வரும் அதுக்கிடையில் பற்றிக்குதோ கடலைக்கறியோடய பற்றிக்க துவங்கிட்டேன். மற்ற பருப்புகள் சாம்பார்கள் இன்னும் வரையில பருப்பு வந்து கொண்டு இருக்கு பாருங்க. பருப்பு அதுக்கப்புறம் சாம்பார் அப்பளம் எல்லாம் வரும். வர விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். இங்கால சாம்பார் வருது. தம்பி 2-3 அப்பளமா போடுற நான் பார்த்து சின்ன அப்பளமா போட்டு போகிறான் தம்பி. என்ன சொல்லு அந்த மாதிரி இருக்கு. பயங்கர தூரம் இருக்குது. இப்போ தான் சமைச்சிருக்கீங்க நம்ம. ரெண்டு கையில் வடை வைக்கிறான்டா. ஒரு பாருங்க அவன் நல்ல ஸ்பீட்டாக விளையாடுறான். பார்த்துனீங்களோ உப்புலா ஸ்பீட்டுன்னு பார்த்து நீ அவன்கிட்ட வடையும் வந்துட்டு வடை தான் இல்லைன்னு வச்சு வடையும் வந்துட்டு